30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive design. ஒரு அஜித் சார், ரஜினி சார், விஜய் சாரோட படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது வந்திருக்கு. டார்கெட் பண்ணி நாங்கள் வந்தது யாருன்னா மீம் கிரியேட்டர்ஸ். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அண்ணாச்சி எல்லாரோட வாயம் அடிச்சிட்டாரு. ஆக்ஷன் த்ரில்லாக இருக்குது, செம்ம மாஸ் பக்கமா. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அடுத்த லீடர் கிடச்சிட்டாரு. வேற லெவலுக்கு படம் மாசாக இருக்குது. ஜிப்ரான் மியூசிக்கில் துரை செந்தில் அவர் பண்ணியிருக்க டைரக்ஷனில் பயங்கரமாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது படம். வர்த்து வேற லெவல். ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது படம். வேற லெவல் இருக்குது. எப்படி கிட்டத்தட்ட விக்ரம் படம் பார்த்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்து போயிட்டே இருக்காரு. ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட். லெஜெண்டை லெஜெண்ட் படத்துக்கு அப்புறம் லீடரில் பார்க்கும்போது கன்விக்ஷனாக இருக்குது ரொம்ப. துரை செந்தில்குமார் சூரிய வச்சு கருணனில் பண்ண மாதிரி இதுலேயும் ஒரு ஃபேக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காரு. ரொம்ப செட்டிலாக நடிச்சிருக்காரு. அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா இப்போது மேலே அவரோட படம் நிறைய அவர் கம்மிட் ஆகிறாருன்ற பட்சத்தில் இது ரொம்ப சூப்பரான ஒரு படம் அருமையாக இருக்குது. சூப்பராக எடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு கிளைமேக்ஸே அப்படி கண்ணு கலங்கிச்சு. நல்லா சூப்பர் படம். பாட்டு கூட எடுக்கலாம். இது கண்டிப்பாக படம் சூப்பராக இருந்ததுண்ணே. எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க படத்தில். ஃபஸ்ட்டு படத்தோட இந்த ரெண்டாவது படம் அவர் பார்க்குறப்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காரு. துரை செந்தில்குமார் உண்மையிலே ஒரு நல்ல கதையை எடுத்து இது பண்ணி இவருக்காக இது பண்ணது உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு. அது ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம் உண்மையிலே. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்து ஃபீலிங்கே இருக்குங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ணாச்சிக்கு ஆக்ஷன் லைன்னு பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஆக்ஷனாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. படம் எப்படி இருந்தது? அப்பா பிடிச்சிருந்ததா? படம் பிடிச்சிருந்ததா? அப்பா படம் சூப்பராக இருக்கு. இதில் குடும்ப கதை, எதிர்காலம், அப்புறம் ஒரு நாட்டுக்காக வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த அதில் இருக்கிறவங்களோட தைரியம், தன்னம்பிக்கை, அதை விட பெரிய என்னன்னா இந்த மாதிரி இருக்கும்போது குடும்பம் முக்கியன்றதை கடைசியாக கொண்டு ஒரு குழந்தைக்கு ஒரு தாயும் தகப்பனும் எந்த அளவில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் முக்கியம், இம்பார்ட்டண்ட் அப்படின்றத கதையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, படம் முடிகிறதே எங்களுக்கு தோணவே இல்லை. அந்த இது போட வரைக்கும் தொடர்ந்து பார்க்கணும் போல தான் இருந்தது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். சிறப்பான படம். லெஜண்ட் சரவணா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அருமையான நடிப்பு. பார்வை ஒன்றே போதும், கண்ணு ஒன்றே போதும். படம் நல்லா இருக்குது சார். நம்ம லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அந்த லிஸ்ட்டில் துரை செந்தில்குமார் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது படம். படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல். ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ் மேத்யூ மைகேஷன் சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. வாசனம் எல்லாம் சூப்பராக இருக்குது. கமலுக்கு ஒரு ஜெயிலர், விஜய்க்கு ஒரு தெரி, அஜித்துக்கு ஒரு மங்காத்தா, நம்ம லெஜண்ட் ஸ்டாருக்கு ஒரு லீடர். எல்லாம் எதுக்குமே குறை கிடையாது. பட்டையை கிளப்பிட்டாப்புல. லீடர் படம் தரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. தூத்துக்குலேருந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து. படம் கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னர் சார். ஒரு ஹீரோவாக இவர் லெஜண்ட் சரவணன் சார் பக்காவாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஏன்னா ப்ரீவியஸ் படத்தை விட இந்த படத்தில் அவரோட பாடி டெவலப் பண்ணியிருக்கிறது, ஆக்ஷன் சீக்வன்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கம்ப்ளீட் என்டர்டெய்னர். துரை செந்தில்குமார் சார் எப்படி கார்டன் ஒரு மாஸ் ஹிட்டாக இருந்துச்சோ அதை விட இது பெட்டராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு 100 நாள் ஓடும். ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஏன்னா இது ஃபேமிலி ஓரியன்ட் ப்ளஸ் கமர்ஷியலே கிடையாது. நல்லா ஃபஸ்ட்டு படமாக பார்த்தா செகண்ட் படமானு பார்த்தா இவர் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. என்னன்னா இது இப்படிலாம் நடிக்கலாமா? ஒரு 100 படம் நடிச்ச நடிகர்கள் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது படம் வேறு லெவலு. அண்ணன் கலக்கிட்டாரு. ஃபுல்லாக ஃபைட் சீன்லாம் தெறிக்க விட்டார். எல்லா சீனுமே அடுத்த சீன் என்னென்னு ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு படம். நீங்கள் லாஸ்ட்டு சீன் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கதையை புரியும். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது படம். ஓகே, சூப்பர். கண்டிப்பாக 100 நாள் அஜி கிளப்பிட்டார். பெருமைக்காக சொல்லலை. அண்ணனுக்கு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படம் நிறைய படம் தேடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி இந்த படம் பிரம்மாண்ட வெற்றி அடையும். எங்களுடைய பப்ளிக் சார்பாகவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படம் விட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. வெரி நைஸ். எல்லாரும் ஃபேமிலியோடு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பர். லாஸ்ட் சீன் வேறு லெவல். பயங்கர ட்விஸ்ட். படம் சூப்பராக இருந்தது. பாசமலர்ன்ற பாசம் வந்தது. அதை விட இது மிஞ்சுது. சூப்பராக இருக்குது. அப்பா பொண்ணு படம் ரொம்ப ரொம்ப வெற்றியை கொடுக்கும். சூப்பர்.
படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கண்குள்ளே காட்சியாக இருந்தது. நம்ம லெஜண்ட் சார் வந்து அவர் இப்படி பார்க்குறதுக்கு ஆக்ஷன் அண்ட் இமோஷனல் ஹிட்டு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு. அதனால் இப்போது வந்துட்டு வேர்ல்டு வைடில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இட்ஸ் கோயிங் டு பி ஒண்டர்ஃபுல் மூவி, என்ஹான்ஸ் ஆக்டிங் ஆஃப் லெஜண்ட் சார். ஸோ ஆல்வேஸ் ஹீல் பி a leading star and a work leader for all the enterprises and the movie world. லெஜண்ட் சார் எங்களோட மாஸ் பண்ணிட்டாரு. பாட்டுகள்லாம் அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு. அவர் குழந்தை விஷயத்துலையும் எமோஷன்லேயும் நல்ல ஒரு ஃபைட்டிங்லேயும் அந்த ரைடு கார் ஓட்டுறதுலையும் பயங்கரமாக தெருக்கி விட்டுட்டாரு. டிக்கெட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, எங்களோட ஃபேன்ஸுக்கு கிடைக்கல. ஒன்று அடுத்த ஷோக்கு கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ரெண்டாவது படமே முத்தை திருவத்தை ஒரு முருகன் பாட்டோட என்ட்ரி ஆகி இந்த படத்தையும் சிறப்பாக நடித்து கொடுத்துருக்கிறாரு. குழந்தைங்களுக்கும் வயசு பிள்ளைங்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு லீடர் தான், அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஜிப்ரனோட மியூசிக் சூப்பரு. துரை செந்தில்குமார் கருடனா எடுத்து அதுலேயும் வெற்றி பெற்று லீடராகவும் வெற்றி பெற்றிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? அடுத்த படம் வந்து லீட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். லெஜண்ட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்தோட இந்த படத்துக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே தெரியுது ரிசல்ட்டாக. ஸோ அதனால் நல்லா இருக்குது படம். லீடர் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங்களுடைய கதை இருந்தாலும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோடு சேர்ந்து அடுத்த சீன் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. பக்கா மாஸ் லீடர். படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த லெஜண்ட் சார் வந்து ஃபஸ்ட் படத்தோட இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பை லுக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஆக்டிங் வைஸ் ரொம்ப அற்புதமாக டெலிவர் பண்ணார். கரெக்டான டீம் சூஸ் பண்ணார். ஒரு டாப் ஹீரோக்கு உண்டான மாஸ் ஆக்ஷன் சீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக டெலிவர் பண்ணாங்க. முக்கியமாக அந்த சீன்ஸ் எல்லாம் அவர் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டெலிவர் பண்ணது ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக நடித்தார். டேரக்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு அழகாக வெளிக்கொண்டு வந்தது அந்த டேரக்டர் தான். லெஜண்ட் சரவணன் சாரோட கரியர்லேயே ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்டான படம் இந்த படம் தான். படம் வந்து உண்மையாகவே வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு அஜித் சார், ரஜினி சார், விஜய் சாரோட படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி தான் வந்து நான் இந்த படத்தை பார்த்தேன். நான் வந்து ஏதாவது ஒன்று மாட்டோம், கண்டென்ட் மாட்டோம், கலாய்க்கலாம். டார்கெட் பண்ணி நாங்கள் வந்தது யாருன்னா மீம் கிரியேட்டர்ஸ். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அண்ணாச்சி எல்லாரோட வாயம் அடிச்சிட்டாரு. என்னையாடா கலாய்க்கிறீங்க, இருங்க நான் வேறு மாதிரி பண்ணுறேன்டா அப்படின்ட்டு இது பண்ணிட்டாரு. ரொம்ப நல்ல ஒரு தரமான படமாக வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட இது ரீச் பண்ண மாதிரி இருக்குது. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.